மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி பின்னலாடை தொழிலுக்கு பெயர் பெற்ற திருப்பூரின் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றாகும். ஆனால் கடந்த சில வாரங்களாக இங்கு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளியில் வைக்கப்பட்ட பொருட்கள் மாயமாவது, இரவு நேரங்களில் மர்ம நபர்களின் நடமாட்டம் ஆகியவை குறித்து மக்கள் சந்தேகம் எழுப்பி வந்த நிலையில் கடந்த ஜூன் 17 அன்று இரவு நடந்த பயங்கர சம்பவம் அப்பகுதியை மேலும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. அன்று இரவு முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் கையில் அரிவாளுடன் நாச்சிபாளையம் பகுதியில் உலாவியுள்ளார். இவர் ஒரு வீட்டிற்குள் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் எழுப்பிய சத்தத்தால் தோல்வியடைந்தார். வீட்டின் கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததால் உள்ளே நுழைய முடியாத அந்த மர்ம நபர் வீட்டில் இருந்தவர்களை அரிவாளை காட்டி மிரட்டிவிட்டு அருகிலுள்ள வீடுகளின் கதவுகளில் அரிவாளை உரசி பயமுறுத்தும் சத்தத்தை எழுப்பியபடி சென்றுள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் தீவிர அச்சத்தில் உறைந்து வீடுகளை விட்டு வெளியே வர தயங்கினர். மறுநாள் காலை அந்த பகுதியில் முகமூடி கொள்ளையன் பயன்படுத்தியதாக கருதப்படும் அரிவாள் கைவிடப்பட்ட நிலையில் கிடைத்தது. இச்சம்பவம் குறித்து தகவலறிந்த அவினாசிபாளையம் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். முகமூடி அணிந்த கொள்ளையன் அரிவாளுடன் உலாவும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவரை கண்டு மக்கள் பயத்தில் கதறும் காட்சிகள் வெளியாகி திருப்பூர் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரமாக இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக திருட்டு மற்றும் கொள்ளை முயற்சிகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பு நகைகள், செல்போன்கள் மற்றும் வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவங்களும் இப்பகுதியில் பதிவாகியுள்ளன. நாச்சிபாளையம் மக்கள் பாதுகாப்பு கருதி இரவு நேரங்களில் காவல்துறையின் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும் பொது இடங்களில் மேலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.